ஸோ எல்லாருக்கும் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிளாக் ஃப்ரூட் தான் விளையாட போகிறோம். பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, இப்போது வந்து நம்ம லெவல் வந்து 31. ஸோ வந்து இப்போ நம்ம சண்டை போட்டணும். 6000 ரூபா வச்சுருக்கோம் கைஸ், 6000 ருபீஸ் வச்சுருக்கோம். இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம அழிக்கணும். அதான் இப்போ நம்மளோட டாஸ்க்கு. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், இதை போய் ஃபாஸ்ட் மோடு போட்டுடலாம், இல்லைனா கொஞ்சம் ப்ளர் ஆகும். ஓகே, இவங்ககிட்ட போயிட்டு கைஸ், இவன் பார்க்க தானோஸ் மாதிரியே இருக்கான் கைஸ். ஓகே, இவன் வந்து இவங்ககிட்ட போயிட்டு நம்ம குஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ், எல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவனுங்களை 8 பேர் அடிக்கணும் கைஸ். சரி, ஒரு கத்தி கூட இல்லை கைஸ். போன வீடியோவில் நான் கத்தி பல்லாம் சரி காம்பேட்டே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் கைஸ். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஒரு அதான் ஸ்லிங் ஷாட் வச்சுருக்கோம்ல, அதால் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ண கூட நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ வந்து நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணணும், நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இவனையும் போட்டு அடிச்சிடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் கேட்டதுன்னா நம்ம அடிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா என்கிட்ட வந்து இப்போது இது இல்லை, மைக் இல்லை. ஸோ என்னால் சரியாக இது பண்ண முடியாது. ஓகே, இந்த செஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும் இந்த செஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா. நான் வந்து இந்த இதில் வந்து அதான் இந்த கேமில் வந்து நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கேமில். ஸோ வந்து நான் இது முன்னாடியே வந்துட்டு செகண்ட் சி வரைக்கும் போயிருக்கேன். இந்த அட்மின் வந்து பேர் கூட எனக்கு தெரியும். இந்த கேமோட அட்மின் பேர் வந்து RIP_Indra. இந்த கேம் ஆக்சுவலி ஒரு நல்ல கேம் தான் கைஸ். இது வந்து இதுக்கு ரேட்டிங் வந்து, ஆனால் இது வந்து நீங்கள் அடிக்ட் ஆயிரும் கைஸ். இது கொஞ்சம் ரொம்ப அடிக்ட் ஆயிரும். நீங்கள் அதை பார்த்து விளாடணும். எப்படி மீன்ஸ் ஒரு லெவலுக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கும் ஒரு லெவலாக விளாடுங்க. ஸோ வந்து இதை நீங்கள் டெய்லி எப்போ பார்த்தாலும் விளையாட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, பறந்து போகிறாங்க கைஸ். ஓ, நைட்டா? ஆமாம், நான் இந்த நைட்டு மோட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. புதுசாக ஏதோ அப்டேட் விட்ருக்காங்க போல், தெரியல கைஸ், பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க. இன்னும் 3 பேர் அடிக்கணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக 3 பேர் தான் இருக்கானுங்கிட்டேன். இவங்க போட்டு பொழந்து எடுத்துடலாம். இந்த வச்சுக்கோ டை, நீ ஏன்டா வந்த? நான் அவனு தானே அடிச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த அட்வான்ஸாக நீ வாங்கிக்கோ. இந்த வச்சுக்கோ. அதே மாதிரி காய்ஸ், இங்கே வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதான் ஹோம் பக்கத்தில், இந்த ஹோம் பக்கத்தில் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல காய்ஸ், அது வந்து அதில் வந்து நீங்கள் ரிமைண்ட் கோட்ஸ் போடலாம். அந்த கோட்ஸ் எல்லாம் ரிமைண்டோ தெரில. ஓகே, அந்த கோட்ஸ் போடலாம். கோட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லெவல் கீழே வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கும். அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ குஸ்ட் எடுத்து எவ்வளோ நேரம் அடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து லெவல் வந்து நிறைய ஏறும் கைஸ். உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியணும்னா ரொம்ப நிறைய ஏறிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லெவல் தான் ஏறிச்சு. இப்போ வந்து நான் ஒரே ஒரு ரிமைண்ட் கோட் மட்டும் போடுறேன், பார்த்துக்கோங்க. என்ன போடலாம்? சரி, ஓகே, BLUXXY எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து நான் இந்த கேம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் என்னால் ஞாபகம் வச்சுருக்கேன். இது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. எனக்கு என்ன சொல்கிறது, இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒரு குஸ்ட்டு முடிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபஸ்ட்டு சீல வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் இப்படி அடிக்கிறீங்கள கைஸ், ஸோ வந்து உங்களோட நீங்கள் அடிக்கிற ஒரு எனிமியோட லெவல் இப்போ 35ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட 8 லெவல் ப்ளஸ் உங்கள் லெவல் வந்து இப்போது 35யா, இப்போ உங்கள் லெவல் வந்து 43. சாரி, இப்போது லெவல் வந்து இந்த எனிமியோட லெவல் வந்து 35ன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் லெவல் வந்து 43னா இப்போ இவன் வந்து என்னை அடித்தானா உங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக ஆகாது.
ஸோ வந்து நீங்கள் அவனை ஈஸியாக நீங்கள் அடித்து முடிச்சிடலாம். ஆனால் செகண்ட் சி ஃபஸ்ட்டு குஸ்டே வந்து அவன் அடித்தா அவங்களுக்கு ஒரு செம இது வரும் கைஸ். அது என்ன சொல்கிறது, செம்மையாக எடுத்து குறையும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெதர் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து எங்கே அது இந்த லெதர் இருக்குது. லெதர் நிறைய கலெக்ட் பண்ணி இந்த கன் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருப்பான் கைஸ். இது பாருங்கள், பிளாக் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருப்பான். இவங்ககிட்ட போய் கன் இல்லை ஸ்வாடு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு இவங்க வாங்க அடிக்கலாம். நான் முன்னாடி போன வீடியோவில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா 20 லைக்ஸ் வேணும்ன்ட்டு. நான் வந்து சரி அந்த 20 லைக்ஸ் இப்போ தான் நான் நியூவாக ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் 20 லைக்ஸ் சொல்லலான்னு பார்த்தா யாருமே லைக்கே போடல கைஸ் இந்த பார்ட் 1க்கு. ஸோ வந்து நான் இந்த பார்ட் 2ல் வந்து பார்ட் 3 வேணுமான்னு கேட்குறேன். எப்படி கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி வந்து இனிமேல் நீங்கள் எப்போவுமே வந்து நான் எதாவது வீடியோ போட்டேன்னா இனிமேல் கமெண்ட்லேயே கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இது வேணும், பார்ட் 3 வேணும், பார்ட் 4 வேணும், அந்த மாதிரி கேளுங்க. ஸோ வந்து லைக்ஸ் வேணாம், நீங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடுவீங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் அடித்தா மட்டும் போதும். அவன் அப்படியே இருக்கட்டும், இருங்க இவன் மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சாச்சு டை. இப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே இவனுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்மாஷ் கொடுத்தாச்சு, ஒரு குவிக் டேக்கிள் கொடுக்கலாம், அதுவும் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பைபிள சாவ போகிறான். 3, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 4 லெவல் வந்து அதிகமாக இருக்குது. டேய் கைஸ் இங்கே பாருங்க, 38 2 வாட்டி தரானுங்க. என்னடா இது, நான் எந்த கேம் போனாலும் பக்காக ஆகுது. ஓகே இருங்க நம்ம போய் குஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒருத்தன் என்னைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே நம்மக்கிட்ட இப்போ 17,000 இருக்குது. இங்கே வந்து இப்போது நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் மேஸ் தான். ஆமாம் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். அயன் மேஸ் தான் வாங்க போகிறோம். டபுள் கட்டானா எல்லோரும் பவர்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் அதை விட அயன் மேஸ் தான் வந்து பவரு. ஸோ வந்து நான் அயன் மாஸ்க்கே அதே நான் வந்து உங்களுக்கு வாங்கி இது பண்ணுறேன். ஓகே இப்போ போய் நம்ம கொஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பா தலைவர், ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ப்ரூட்டுக்கு எவ்வளோ இது? ஓ 40 லெவலா? ஓகே இன்னும் 2 லெவல் மட்டும் நம்ம ஏற்றினா போதும். வாங்கடா எவன் வரீங்களோ வாங்கடா, இன்றைக்கி நான் ஒரு வெறியில் இருக்கேன்டா. அதே மாதிரி டெட் ரைல்ஸ் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் கைஸ் நான் வந்து இவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஜூன் மாதத்துலேருந்து வீக்லி தான் வீடியோ வரும், எப்போவுமே எல்லாம் வீடியோ வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும், நான் நிறைய படிக்க வேண்டியது வேறு இருக்கும். ஸோ வந்து ஜூன் மந்த்லேருந்து எனக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும், அதனால் டெய்லி எல்லாம் வீடியோ போட வர மாட்டேன். நான் வீக்லி தான் வீடியோ வரும். ஓகே இவனை மட்டும் நம்ம போய் படிச்சிடலாம். இந்த வாங்கிக்கோ, இந்த வச்சுக்கோ. என்னடா நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, இந்தாடா இருடா நான் 4 நாளாக கூப்பிட்டு வரேன். இந்த நியூவா வேறு யாருப்பா, நியூவா எல்லோரும் வாங்கடா. டே பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டால் நம்ம மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகே இந்த கைஸ் நம்மளே அடிச்சிட்டானுங்க கைஸ். இப்போ இவனுங்க பாருங்களேன், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். இந்த அம்மா அவனை வச்சுக்கோடா. ஓகே இப்போ இவங்களை கொஞ்சம் சுத்த விடலாம், ஹெல்த்து கொஞ்சம் நிறைய ஆகிற வரைக்கும். அங்கே எங்கடா போகிறீங்க அண்ணன்? இங்கே இருக்கேன்டா, இங்கே வாங்கடா. இந்த கிரவுண்ட் ஸ்மாஷ் வச்சுக்கோ, இந்த வாங்கிக்கோ. ஏன்டா ஹெல்த்து இப்படி கம்மி பண்ணி என்னை உயிரை வாங்குறீங்க? 1 அவுட்டு. ஓகே இருங்க கொஞ்சம் இது ஆகிட்டோம். இப்போ இந்த வச்சுக்கோ, இந்த கிரவுண்ட் ஸ்மாஷ் வச்சுக்கோ. எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், நம்மளோட இது ஹெல்த் குறைஞ்சிருக்கும் இன்றைக்கி. இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? இந்த வச்சுக்கோ. ஓகே இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? ஓகே இவங்க மட்டும் இன்னும் 6 பேர் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 6 இல்லையே, இன்னும் 5 பேர் தான் அடிக்கணும்.
டேய் நீ என்னடா என்ன அடிச்சு இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெட் ரைல்ஸாக வந்தது மட்டும் வைங்களேன், உங்களை கன்னை வச்சு போட்டிருப்பேன்டா, ரைஃபிளை வச்சே போட்டிருப்பேன்டா உங்களெல்லாம். அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இந்தா வாங்கிக்கோ. இந்தா நீ எங்கப்பா தங்குமே. இந்தாடா தரண்டா, அண்ணன் தரண்டா. ஏன்டா இப்படி இது பண்ணுறீங்க? அவசரப்படாதீங்க, அண்ணன் தரண்டா. இது வேலைக்கு ஆகாது. இந்தா வச்சுக்கோ. எப்படி கைஸ் பார்த்தீங்களா, நம்ம ப்ரோ பிளேயர் கைஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ஹெல்த் குறைச்சிட்டேன். லாஸ்ட்டு ரெட்டில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம். மறுபடியும் ரொம்ப நேரம் கழித்து அவனை வந்து பார்க்குறோன்னா வந்து அவனுக்கு ஃபுல் ஹெல்த் ஆகிருக்கும். ஒய் பிகாஸ் வந்து அது எனக்கே தெரியாது. சரி வாங்க இப்போ அடிச்சிடலாம். இது 6 7 அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 8. ஓகே இவனுங்க மட்டும் அடிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி டெட் ரைல்ஸில் வந்து ஸ்காட்ச்டு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸ்காட்ச்டு மோடா? ஆமாம், ஸ்காட்ச்டு மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேய் கைஸ் தெரியாமல் இது குவிக்ஸு டேக்கிள் வந்து கொடுத்துட்டேன் கைஸ். அது அன்லாக் ஆக இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே இந்தாடா வச்சுக்கோடா. இந்த வாங்கிக்கோ. அப்படியே இந்த கிரவுண்ட் ஸ்மாஷ் வாங்கிக்கோ. இந்தாங்கடா வாங்கிக்கோங்கடா. சாப்பிட்டுக்கினே விளாடுங்கடா. இந்தா என்னோட கை பேசும்டா உங்களுக்கு. இப்போ என்னோட கிரவுண்ட் ஸ்மாஷ் உங்களுக்கு பேசும்டா. டமால் டிமீல். ஓகே அடிச்சாச்சு. நியூ கொஸ்ட் அன்லாக் ஆயிடுச்சு. லெவல் இப்போ நம்மளுக்கு 41. ஓகே இன்னும் 11 மினிட்ஸ் தான் கைஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டும் எப்படியா முடிச்சாகணும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு வாட்டி பைரட்டை மட்டும் நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து டக்குன்னு ப்ரூட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் பைரட்டை மட்டும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரூட் அடிக்க போயிடுங்க. என்னடா இது நெட்டு லாக் ஆகுது. வாய்க்கோ. இந்தா இருங்க கைஸ், நான் இவங்களை 8 பேரை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இவங்களை நான் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் கைஸ் நான் ஒன்று கவனித்தேன். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என் ஸ்டாட்ஸை நான் வந்து ஏற்றவே இல்லை கைஸ். அதனால தான் கைஸ் இவனுங்களை ரொம்ப நேரமாகவே நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெல்லி கொஞ்சம் 25. ஓகே இதுவும் ஒரு 25, இதுவும் ஒரு 26. சரி ஓகேடா. இல்லை ஒரு 41 வச்சிடலாம். இவனுக்கும் 41, இவனுக்கு 41. ஓகே கரெக்டாகிடுச்சு கைஸ். இப்போ வந்து இவனை அடித்து பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் அவனுக்கு கம்மியாகுது. இந்தா வாங்கிக்கோ. இந்தாடா வச்சுக்கோடா. இந்தாடா வாங்கிக்கோடா. என்னோட பவர் அடிடா. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் ஆனால் இந்த கேமே விளையாடி. ஆனால் இது வாட்டர் மைண்ட் ப்ளோவிங் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நீங்களும் விளையாடி பாருங்கள். ஓகே இப்போ இவனே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் யாரா தம்பி? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செஸ்ட்டு வந்துடுச்சு. இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ வாங்கடா டே. இன்னும் 1000 rupees மட்டும் நம்ம எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த அயன் மாஸ்க் நம்ம எடுத்துடலாம் கைஸ். இந்தா வச்சுக்கோ. இந்தா வாங்கிக்கோ. ஓகே அடிச்சாச்சு. இந்தாடா நீயும் வச்சுக்கோடா டே. இந்தாடா வச்சுக்கோடா. நெக்ஸ்ட்டு பவர் அன்லாக் ஆகிற வரைக்கும் நீ இதில் கொஞ்சம் அடி வாங்கடா. இந்தாடா நெக்ஸ்ட் பவர் அன்லாக் ஆகும். நீ இதில் அடி வாங்கடா. இந்தாடா நெக்ஸ்ட் இதில் அடி வாங்கடா. ஸ்க்ரீன்ஷாட்டில் கொஞ்சம் மாஸ்க் ஏற்றுவோம். ஓகே மாஸ்க் இதில் கொஞ்சம் ஏற்றியாச்சு. இப்போது இதில் காம்பட்டில் அடிப்போம். இந்த வாங்கிக்கோ. டேய் வாங்கிக்கோடா. இவன் யாரா இவன் ஸ்லோ மோஷனில் வரான். பெரிய மைக்கேல் ஜாக்சன் நடக்கு போல. என்னடா இவன் தூக்கி விட்றான். லூஸ் பையில எங்கே வாடா. அவனை ஏன்டா அவன் பிடிக்கிறேன். நான் தானடா இங்கே அடிச்சுட்டு இருக்கேன். அவனை ஏன்டா நீ ஒருத்தன் பெரிய மனுஷன் இங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது நீ யாரா நீ அவங்ககிட்ட போகிறது. இங்கே கொஞ்சம் வாழை. எப்படி கைஸ் தூரத்துலேருந்தே அடிப்பாங்க கைஸ். நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு இருங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மேட்ச் ஏற்றிப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அன்லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்டா நீ வாங்குவ டேய்? அரே பாய் எவ்வளோ நேரம் பாய் நீ வாங்குவ?
கைஸ் இங்க பாருங்க கைஸ் பக்ல. ஓகே அச்சாச்சு கைஸ். ஏண்டா ஒண்ணுமாடா மாஸ்டர் ஏறல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 44 லெவல் வந்துருச்சு. ஆக்சுவலி ப்ரூட்டுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு யாரா இது பேர் டிஃபிட் ஷெஃபா வேற கைஸ். இங்கே பாபின்னு தானே கைஸ் இருக்கும். என்ன பேர் மாற்றிட்டாங்க போல. சரி இவனுக்கு எவ்வளோ? ஐயோ ப்ரூட்னே போகுது. ஷெஃப்க்கு எவ்வளோ? நீ என்னடா என்ன அடிக்க போட்டு அவன் என்னடா பண்ண இப்போ? சிவனி என்ன அஷ்டான்ல. இருங்க என்கிட்ட ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்டு பார்ப்போம். ஓகே கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஆக்சுவலி முடிச்சிட்டாங்க கைஸ் அவன் ஒரு ஃப்ரூட்டை வச்சு. ஷெட். ஆனால் நம்ம இப்போ 50 லெவல் வந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கும் எலிஜிபிள் ஆகிடும். ஒரு ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செஃப் அடிக்க 55 லெவல் வேணுமா. ஒரே ஒரு ப்ரூட் லெவல் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எப்படி கைஸ் நான் அடித்தான்? பவுண்டி ஹண்டராக இருப்பானோ கைஸ்? நானும் பவுண்டி ஹண்டராக ஆகணுன்னா வந்து கமெண்ட்டில் பவுண்டி ஹண்டராக ஆகுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க என்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பார்ப்போமா. இவன் யார் இவன்? ஓகே கொடுத்தாச்சு. அக்செப்ட் பண்ணுவானா தெரில. அக்செப்ட் பண்ணிட்டான் கைஸ். ஓகே இப்போ நம்மக்கிட்ட 25 இது இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் இது வாங்கலாம். கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நான் கூட பயன்ட்டேன். இருங்க கைஸ் அவனை போட்டு அடிக்கலாம் இப்போது. இந்தா வாங்கிக்கோ. அட போங்கடா நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூடா கைஸ். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் கைஸ். இருங்க கேட்டு பார்ப்போம். கேன் யூ ஹெல்ப் மீ ஃபார் GRINDING கிரைண்டிங் ப்ரோ. ஓகே அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்மளுக்கு தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஓகேவா இருங்க. ஐ ஆம் யூடியூபர். ஐ ஆம் RE ரெக்கார்டிங் ப்ரோ. கேன் யூ subscribe my CHANNEL சேனல். ஓகே அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சார் ஃபன் பண்ணுறதே ஒரு விளாட்டாக வச்சுருக்காண்டா இந்த மித்ரன் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். லைட்டா கைஸ். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இவனை மட்டும் அடிச்சிடலாம். இருங்க நம்மளோட இது போடலாம். நம்மளோட என்ன பேர் இருங்க. MITH மித்து ZONE ஜோனு GAMING கேமிங் மிட்ஸான் கேமிங்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இருங்க அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகேன்னு சொல்லிட்டான். ஐயோ அட்டு சொல்ல மறந்துட்டோம் கைஸ். அட்டு சிம்பிள் போட்டு பண்ணுறேன்னு சொல்ல விடுங்க. நான் வாங்கிக்கோ. இருங்க நம்ம போயிட்டு இது வாங்கிட்டு வரலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. WIT வெயிட் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். நான் போயிட்டு இருங்க. I go and buy a SWORD sword bro அப்படின்னு போட்டேன். சரி இப்போ நம்மக்கிட்ட வந்து 25 இது இருக்குது. ஸோ வந்து
நம்மளால் வாங்க முடியும். அயன் மேஸ் 27 இருக்குது, 27,000 இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது தரமாக இருக்கும் கைஸ் இது. ஓகே வாங்க நம்ம இப்போ போய் ப்ரூட்டை போய் அடிப்போம். ப்ரூட்டில் கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இவனையே மாற்றிட்டானுங்க கைஸ் பாபியை. அட பாவீங்களா, முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தாங்க கைஸ் பாபி. ஓகே இந்த ப்ரூட்ஸை போட்டு அடிப்போம். இன்னும் 1 நிமிஷம் தான் கைஸ் இருக்கு. ஓகே இவனுங்க 2 பேரை போட்டு அடிப்போம். முதல்ல எதா கேட்குறானா என்ன? ஓகே இருங்க கைஸ், நம்ம இந்த லெவல் இந்த இதை முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருங்க, ஆர் யூ சப்ஸ்கிரைப் மீயா யாரோ பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இவனை ஆலை பிளேயரில் போட முடியுமா என்ன? ஆலையில் வந்து எங்கடா, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்து அந்த ஹேமனா, ஆமாம் அவங்ககிட்ட சொல்லுவோம் கைஸ். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் கூட விளாட்ணுன்னா வந்து நீங்கள் என் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நானும் உங்கள் கூட விளாட்லான்ட்டு. ஓகே வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ கேன் யூ புட் ALLI ஆலி PLAYER கேன் யூ புட் ஆலை பிளேயர்ஸ்னு போட்டிருக்கேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இருங்க. எஸ்ஸா ஓகே எனக்கு ஆக்சுவலி தெரியாது. ஓகே எஸ் வெயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஐ ஆம் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன பறந்து போயிட்டான், போயிட்டு வந்துடுவான் போல். அது வரைக்கும் நம்ம இவனை போட்டு அடிச்சுட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அவனும் யூடியூபராக இருப்பானோ. அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்களா கைஸ்? கேட்கவே மறந்துட்டேன் கைஸ். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. அதே மாதிரி இல்லாமல் என்ன சாப்பிட்டணும் போட்டுருங்க. சரி ரொம்ப போர் அடிக்குது கைஸ், என்னடா இது? ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து போயிட்டு இது பண்ணுறேன். இந்த குஸ்ட்டு முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 46 லெவல் எடுத்தாச்சு, ஒரு குஸ்ட்டு முடித்தாச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 லெவல் தான் இருக்குது. 4 லெவல் மட்டும் நம்ம இந்த பைரட்டை வச்சு ஏற்றலான்னு இருக்கேன். ஏற்றிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் மட்டும் நம்ம ஸ்பின் பண்ண காசு வேணும். ஸோ அதுக்கும் நம்ம ஏற்பாடு வேறு பண்ணி ஆகணும்ல கைஸ். அது மறந்துட்டேனே. அதுக்கு முன்னாடி இங்கே காசு இருக்கா? இங்கேயும் இல்லை. மேலே இருக்கா? மேலே இருக்காடா? மேலேயும் இல்லை. என்ன பண்ணலாம்? என்னடா இது செஸ்டே இன்னும் அன்லாக்காடா. சரி இவங்களை போய் முதல்ல அடிச்சுன்னு வருவோம். இந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணா பையனானே தெரில கைஸ். முதல்ல எனக்கு பேர் ஏதோ ஒன்று இருந்தது, என்ன பேருன்னே தெரில கைஸ். ஓகே அது அந்த சைட் போகுது போல். நம்ம அது அந்த பொண்ணு வழிக்கு நம்ம போகாமல் நம்மளே ஒரு இது மட்டும் வச்சு அடிக்கலாம். பாவம் அது கிரைண்ட் பண்ணுது போல் அந்த பொண்ணு.
இந்த வச்சுக்கோ. இந்த வச்சுக்கோ. ஒருத்தர் வரைக்கும் தான் கைஸ் இது வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டு இந்த 3 பசங்களை இன்னைக்கு வெளுத்து எடுக்க போகிறோம். ஏகே மராத்தா. சும்மா தான் கைஸ், பாட்டு பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இல்லாமல் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் தொட்டிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபும் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் ஒரு பெல் ஐக்கான் வந்து காமிக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டெய்லி பார்க்கலாம். என்னை அவுட் பண்ணிட்டாங்க கைஸ் இது பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே. டேய் ஓடா. ஓகே, இப்போ வாங்கடா டேய் பசங்களா, இப்போ வாங்கடா. உங்களை போட்டு வெளுத்து எடுக்கலான்னு இருக்கேன்டா. எங்கடா போனீங்க? இங்கே வாங்கடா அண்ணன், இங்கே இருக்கேன்டா. ஓகே, கில்லர் காம்போன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது 15 நினைக்கிறேன், 50 30 தெரில. மாஸ்டரி ஏற்றணும் அதுக்கு. அப்படி உங்களை அடிச்சிரு. இருங்க, நம்ம இதில் அடிப்போம், நம்மளோட ஸ்பெஷல் காம்பேட்டில் அடிப்போம். ஓகே, இன்னும் இது இப்போ 4 பேர் வந்து நம்ம இப்போ அடிக்கணும். முதல் இந்த ஒரு பையனை மட்டும் அடிச்சிடலாம், ஒரு பைரட். கைஸ், நீங்கள் உங்களுக்கு பைரட் பிடிக்குமா இல்லை மெரைன்ஸ் தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு லூஃபியா அதான் ஒரு பைரட் பிடிக்குமா இல்லை மெரைன்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் சொல்லிடுங்க. ஜம்பா போடே தம்பி, நான் இங்கே இருக்கேன்ப்பா. இந்த கிரவுண்ட் ஸ்மாஷ் வச்சுக்கோ. இந்த வாங்கிக்கோ. ஜம்பு போடு. இந்தாப்பா, ஹெல்த்து 1 நிமிஷத்தில் கம்மி பண்ணிட்டானுங்க கைஸ். இந்த வச்சுக்கோ. வாங்கிக்கோ. அவ்வளோதான், அச்சாச்சு. கைஸ், என்னடா இது, நான் சொன்னது எனக்கே இதுவாகிடுச்சு. நான் 43 லெவலில் இவங்களாம் அடிக்க முடியும்னு நினச்சேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் இது வேறு ஒன்று நினைக்கிறேன். ஸ்டாட்ஸில் அந்த ஒரு ஸ்வாடுன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஏற்றுனா வந்து இவங்களால நம்மளை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன தெரியல கைஸ், நானே தப்பாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, இன்னும் 2 பேர் தான் கைஸ் அடிக்கணும். சீக்கிரம் வாங்கலாம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்தா வச்சுக்கோ. டக்குன்னு வாங்கடா டேய், மொத்தம் பக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்தே அடிப்போம். டேய் வாங்கடா, நான் இங்கே இருக்கேன்டா. ஏண்டா எனக்கே இது ஹெல்த் கம்மியாக இருக்குது, நானே உங்ககிட்ட அடிக்க வரேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய தான் ஹெல்த் வச்சுருக்கீங்க, அடிக்க வர மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதுக்கு தான் ஓவராக வாய் பேசக்கூடாதுன்றது. ஓகே, போ. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கைஸ். இந்தா வாங்கிக்கோ. நம்ம ஆக்சுவலி வந்து ஜங்கிள் போன வாட்டி ஜங்கிளில் தானே இருந்திருப்போம். ஜங்கிளில் தான் வந்து அந்த ஸ்பின் பண்ணணும், நான் சொல்லியிருப்பேன். ஃப்ரூட் ஸ்பின் பண்ணணும். இந்த லாஸ்ட்டாக உனக்கு ஒரு அடி இந்த வச்சுக்கோ. அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய இது வேணும் கைஸ். ஸோ அதெல்லாம் நம்மளை ஏற்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு 32 காசும் அதே மாதிரி இல்லாமல் ஒரு லெவல் 50 வரைக்கும் நான் ஏற்றி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா காய்ஸ், இப்போ வந்து நான் லெவல் 50 வரைக்குமே நான் வந்துட்டேன். அதே மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒருத்தன் வந்து ஃப்ரூட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் நம்மளோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு இருக்கான். ஹாய், சாய் புனித். அவன் பேர் சாய் புனித் காய்ஸ், அவன் என் கிளாஸ் தான். இப்போ வந்து இது எங்கள் சிக்மா பாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவனும் என் ஃப்ரெண்டு தான். ஒயிட்டு வாட்டா எதுதான் போடுறான் இவன். எனக்கு வந்து ஆக்சுவலி இது எனக்கு ஃப்ரூட் வாங்கிட்டா. டேய் நவனீத்தே, ஃப்ரூட்டு தாடா. டேய் நவனீத் துரோகி. நவனீத் IWANT I want. அடா பாவீங்களா, ஏண்டா டேய் நவனீத் துரோகி. டேய் ஏண்டா, உனக்கு தான் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட் இருக்கு சரின்னு பார்த்தா
டிடி தாடா இவன் சிரிக்கிறான்டா ஐ கிவ் டு ஹிம் போய் எடுறா டி தாடா டேய் என்னடா நீங்க மாத்தி மாத்தி விளையாடுறீங்க தாங்கடா போடுறா அப்பா சாப்பிடுறா ஃப்ரூட்டை ஈட்டு ஜிங்குச்சுக்கான் ஒரு நிமிஷத்துல எனக்கு ஹார்ட் பக்கு சாண்டா அவன் சாண்ட் கொடுத்தான் ஹூ நான் ஐடியா கிளம்புறேன் சரி பாய்டா பை காய்ஸ் நவ் யூ ரோலா ஓ என்ன ரோல் பண்ணலாம் சொல்கிறான் போல் சரி காய்ஸ் நம்ம இது பார்ட் 1 வச்சுப்போம் பார்ட் 3 வச்சுப்போம் பாய்டா இருங்க கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க என்கிட்ட காசு இல்லை இருங்க IDONT don't HIV have MONEY money ஓகே இதை பார்ட் 3 வச்சுப்போம் நம்ம வந்து பார்ட் 2 வச்சுப்போம் பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து அதை போடுறேன் ஸோ எல்லாருக்கும் பாய் காய்ஸ் இத்தோட முடிவடைகிறது கைஸ் இவன் கிரியேஷன் ஃப்ரூட்டும் கோஸ்ட் ஃப்ரூட்டும் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க கைஸ் ஓகே பாய் காய்ஸ் பாய்